வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இப்போது நாம் பாடத்துக்கு உள்ளே வரலாம். 7வது இயல் உங்களுக்கு நான் தொடங்க போகிறேம்மா. 6 இயல் நம்ம முடித்தாச்சு. 6 இயலுக்கு அப்புறம் உள்ள திருக்குறளையும் முடித்தாச்சு. இப்போ 7வது இயல், இன்னும் 2 இயல் தான் பாக்கி உங்களுக்கு. அதில் நம்ம 7வது இயலை இப்போ நம்ம தொடங்க போகிறோம் இன்றைக்கி. எப்பவும் போல தான் ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு மையப்புள்ளியை வைத்து தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வரிசையில் இந்த இயல் புதிய புரட்சி சிந்தனைகள், கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எப்பவும் போல் முதல்ல உரைநடை, அதுக்கப்புறம் செய்யுள், அதுக்கப்புறம் துணைப்பாடம், அதுக்கப்புறம் இலக்கணம் என்ற வரிசையில்தான் இந்த இயலும் அமைக்கப்பட்டிருக்கு. உரைநடை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு சொல்லி இறையன்பு அவர்கள் IAS அவர்கள் எழுதிய ஒரு பாடத்தை உங்களுக்கு இங்கு உரைநடையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செய்யுள் பார்த்திங்கன்னா அதிசய மலர் அப்படின்னு தமிழ்நிதி அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அப்புறம் தேயிலை தோட்டப்பாட்டு அப்படின்னு முகமது ராவுத்தர் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அது புறநானூற்று பாட்டு, பிசிராந்தையார் பாடிய ஒரு புறநானூற்று பாட்டு, மிக அற்புதமான ஒரு பாடல். அதுக்கப்புறமா உங்களுக்கு துணைப்பாடம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்னு சொல்லி ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அவருடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு துணைப்பாடம். அதுக்கப்புறம் கடைசி பகுதி இலக்கணம். எப்பவும் போல் ஒரு இலக்கண பகுதி தான், ஆனால் இது ஒரு புதுமையான பகுதி. ஆரம்ப இயல்கள்லாம் உங்களுக்கு அடிப்படைகளை மறுபடியும் பார்க்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ போக 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 நமக்கு புதிய விஷயங்களை சொல்கிறாங்க. சென்றதில் படிமம்னு பார்த்துருக்கோம். இப்போ தொன்மம், மித்துன்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், அந்த தொன்மத்தை பற்றிய ஒரு பாடலை, ஒரு பகுதியை தான், இலக்கணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தொன்மம் இலக்கணத்தில் எவ்வாறு பயன்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்படி ஒன்று ஒன்றா நாம் பார்க்கலாம். எப்பவும் போல் உரைநடை பகுதி 2ஆக தான் நான் பிரிக்க வேண்டும் மாணவர்களே. ஏன்னா எல்லாம் பெரிய பாடம் அது, அதனால் 2 பகுதியாக பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி முதல் பகுதியை நாம் பார்க்கலாம், தொடங்கலாம். தொடங்குவதற்கு முன் புதிய பாடம் என்பதனால் நாம் தமிழை வாழ்த்திவிட்டு தொடங்குவது நமது மரபு இல்லையா? சரி, நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். சொல்லலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, தமிழை வாழ்த்தியாச்சு, வணங்கியாச்சு. இப்போ நம்ம நேரடியாக பாடப்பகுதிக்குள் போய்விடலாம். எனக்கு கிட்டத்தட்ட 90 வீடியோ போட்டாச்சுமா. இன்னும் நம்ம அறிமுகமாகாதவர்களைப் போலவே நாம் நடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதனால் நாம் என்ன வேணுமோ அந்த பகுதிக்கு நாம் சென்று விடலாம். எப்பவும் போல் முதல்ல நுழையும் முன் ஆரம்பிக்குவோமா? புத்தகம் கையில் வச்சுருக்கீங்களா? சரி, பாருங்கள், கையில் ஒரு பென்சிலும் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தகவல்கள் இதில் நான் சொல்ல போகிறேன், அதனால் ஒரு பென்சிலும் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கட்டுமா? நுழையும் முன். இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற விதை. இலக்கியங்களின் மேலாண் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் தமிழர் பழங்காலம் தொட்டே சிறந்து விளங்கியிருக்கின்றனர். என்ன இது மேலாண்னு சொல்கிறாரு இறையன்பு அவர்கள் அப்படின்னு நீங்கள்லாம் வியப்பாக பார்க்கலாம். இது ஒரு அண்மை காலத்தில் தோன்றிய ஒரு புதிய வார்த்தை தான். மேலாண் எல்லாத்துக்கும் இப்போ மேலாண்மை.
மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதாம்மா. திட்டமிடுதல், ஒரே வார்த்தையில் நம்ம சொன்னால் திட்டமிடுதல். நம்மகிட்ட என்னைக்கு இல்லை திட்டமிடுதல் என்பது? அல்லது பழங்காலத்தில் மன்னராட்சியிலிருந்து ஆரம்பித்து மக்களாட்சி நடக்கும் பொழுதும் திட்டமிடுதல், அதை செய்கிறாங்களா செய்யலையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த செயலுமே செய்ய முடியாது. ஏன் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போனோம்? நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் கண் விழிக்கும் போதே அன்றைய பொழுது, அன்றைய நாள் எவ்வாறு கழிய வேண்டும் என்பதை திட்டமிட்டுத்தான் செயல்பட வேண்டும். அப்போ தான் நேரம் விரயமாகாது. டைம் மேனேஜ்மெண்ட் தானே இது. மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? திட்டமிடுதல். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம திட்டமிடலாம்ல. நம்ம நேரத்தை திட்டமிடுவது, அடுத்து இன்னும் நிறைய மேலாண்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது ஒரு புதிய கல்வியாக அமைத்து விட்டார்கள் திட்டமிடுதலை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்கம்மா, எத்தனை புதிய விஷயங்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழமை கருத்துக்கள் தான். கருத்துக்களே இல்லாத இடத்தில் உங்களுக்கு எவ்வாறு புதிய சிந்தனைகள் உருவாக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ நமக்கு இலக்கியங்களிலும் சரி, நம்மளுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் பல 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 விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. லட்ச விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அதிலிருந்து இவர்கள் ஒவ்வொன்றாக புதிதாக மெருகேற்றி உருவாக்குகின்றார்கள். அவ்வளவுதான். இல்லாத ஒரு புதிய விஷயத்தை ஒன்று யாருமே சொல்ல முடியாதுமா. யாருமே சொல்ல முடியாது. நான் தான் இதை படைத்தேன் என்று யாருமே சொல்ல முடியாது. உருவாக்கினேன் என்று சொல்ல முடியாது. எங்கோ அதற்கு ஒரு விதை எங்கேயோ எப்போவோ யாரோ போட்டிருப்பாங்க. அதிலிருந்து எடுத்து தான் நாம் புதிய கருத்துக்களை நாம் அதில் புகுத்தி நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி தான் இலக்கியத்தில் திட்டமிடுதல் பற்றி எல்லா இலக்கியங்கள்லையும் எல்லாத்துலேயுமே ஒரு சேனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்லம்மா, அதுதான். எதை எப்படி எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ பின்ன எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் வந்தாச்சுமா. எல்லாத்துக்கும், சமைக்கிறதுக்கு கூட வந்தாச்சு. கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் கல்வி, அதை ஒரு முழுமையாக்கி ஒரு கல்வின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கல்வி தகுதி, அதை அடிப்படையாக கல்வி தகுதி அடிப்படையாக வச்சு தான் அவங்க உத்தியோகங்களையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காலம் மாறி போய்விட்டது. இப்போ அதை அடிப்படையாக வச்சு உத்தியோகம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அது இப்போ தான் உருவானதுன்னு இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அது ஏற்கனவே நாம் வழக்கத்தில் கொண்டிருந்த விஷயங்களை தான் இன்றைக்கி அது புதிதாக சொல்வது போல கொஞ்சம் பட்டை தீட்டி சொல்கின்றார்கள். அதை அவசியம் என்றும் ஆக்குகின்றார்கள். அதை கல்வி படிப்பு என்றும் ஆக்கி அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகளையும் தருகின்றார்கள். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் தமிழர் பழங்காலம் தொட்டே சிறந்து விளங்கியிருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் அவர் சொல்லிட்டு முன்னுரையாக சொல்லிவிட்டு அடுத்து பாடத்தை தொடங்குகின்றார். நாம் பாடத்தை தொடங்குவதற்கு முன் நூல்வெளி என்னங்கிறதையும் பார்த்துடலாம். யார் இந்த இறையன்பு என்பவர்? உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒருவர் தான். உங்கள் காலகட்டத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். இப்போவும் தெரியாதவங்க இதை கவனிங்க. இப்பாடப்பகுதி இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வரும் இவர் இ.ஆ.பா தேர்வு, அதாவது IAS தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். அவருக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம். நிறைய மேடைகளில் பேசுவார், மாணவர்களை ஊக்கப்படுத்துவார். வருஷம் +2 மாணவர்கள் எல்லாம் பரீட்சைக்கு எப்படி தயாராகணுங்கிறத ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாரு. நிறைய தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. IAS-ஆக இருந்தாலும் தமிழின் மீது அதிக பற்றுடையவர். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர். பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருகின்றார்.
இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலான பரிசினை பெற்றது. தமிழ் வளர்ச்சி கழகம் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த அவார்டு. அது இந்த வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற நூல் பெற்றது. மார்க் பண்ணிக்கோங்கம்மா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழக வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், அதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நம்பிக்கை நூல் என இவர் படைப்பு களம் விரிவானது. பல நூல்களை எழுதியிருக்கிறார்னு முதலே சொல்லிட்டேன். வேணும்னா நீங்கள் தேடி அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே வரலாம். மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்க தொடங்கி விட்டது. நான் சொன்னேன்னா, இந்த மேலாண்மைங்கிற வார்த்தை, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாமே தவிர, மனுஷன் என்னைக்கு தொடங்கினானோ அப்போவே திட்டமிடுதல் என்பதும் தொடங்கி விட்டது. எதை எப்படி செய்யணுங்கிற அந்த திட்டமிடுதலில் இருக்கு இல்லையா, அதை பற்றிய கல்வி தான் இந்த மேலாண்மை கல்வி என்பது. புராதன மனிதனிடம் குறுத்து விட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு இயையவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. 2 கால்களில் நிமிர்ந்தபோது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு அடிக்கடி நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ குரங்கு 4 காலில் நடக்கும். அதிலிருந்து நாம் 2 காலில், அதாவது மனித இனம் தோன்றிய பிறகுன்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம 2 கால்களில் நிமிர்ந்த போதுன்னு சொல்ல காரணம் அதுதான். மனித இனம் தோன்றிய பிறகு அவனால் இன்னும் தீர்க்கமாக, இன்னும் நல்லாவே யோசிக்க முடிஞ்சுது. எதை எப்படி எங்கே செய்யணும் எல்லாத்தையுமே நல்ல தீர்க்கமாக யோசிக்க முடிந்தது. அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. அவர்களின் ஒருவன் முன்னின்று அவர்களை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் சாத்தியமானது. அது ஆதி காலத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனி மனிதனாக என்றுமே நாம் வாழ்ந்ததில்லை காட்டுக்குள்ளே. அங்கேயும் ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக கூடி, ஆனால் அதுதான் பாதுகாப்பு. யூனியன் தான் ஸ்ட்ரென்த்து இல்லையா. தனியாக இருந்தால் அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டமாக இருந்தால் தான் நமக்கு பலம் இருக்கும். அதனால் ஒரு குழுவாக, கூட்டமாக தான் அவர்கள் அங்கேயும் வாழ்ந்து வந்தார்கள். ஆதி மனிதர்களும் வாழ்ந்து வந்தார்கள். அதில் திறமையான பலசாலியான ஒருவனை தன்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுத்து அவன் சொல்படி அவனுக்கு இதுக்கு அடங்கி சில சட்டத்திட்டங்களை எல்லாம் அவங்களுக்குள்ள வரையறைகளை எல்லாம் வகுத்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் ஆரம்பகால வாழ்க்கை. அவனால் தனக்கு பொருத்தமான சுற்றுச்சூழ்நிலையை தானே உருவாக்கி கொள்ள முடிந்தது. தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விடுதலை பெற முடிந்தது. இப்படி தான் ஒரு பரிணாம வளர்ச்சி மனிதனிடையே வந்து கொண்டே இருந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மேலோட்டமான ஒரு முன்னுரையை மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக அவரும் பாடத்துக்குள்ளே வந்துடுறாரு. பல மேலாண்மைகளை பற்றி இவர் எழுதியுள்ளார். முதல்ல நேர மேலாண்மை. மாணவர்களே, உங்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. யாராக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே அதிகம். ஏன்னா நீங்கள்லாம் வளர்ந்து வரும் குருத்துகள் இல்லையா. உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாதான் நேரத்தை, நீங்கள் சின்ன பசங்க அதனால் விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. காலம் ஓடி போய்கிட்டே இருக்கும். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அதனால் அதுக்கு நம்ம நம்மளை ஒரு தனி மனிதனாக உருவாக்கி கொள்வதற்கு, இந்த சமுதாயத்தில் வாழ தகுதி உடையவனாக உருவாக்கி கொள்வதற்கான காலம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. 20லிருந்து 25 ஆண்டுகள் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களை நீங்கள் தயார் பண்ணி ஒரு தனி மனிதனாக நீங்கள் உருவாக வேண்டும். அப்போ அங்கே ஒவ்வொரு நொடியும் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதனால தான் நேர மேலாண்மை வேணும், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இலக்கியத்தில் என்ன டைம் மேனேஜ்மெண்ட்? இப்போ இவங்க கொடுத்துருக்கிற பாடம் எப்படின்னு சொன்னால், இலக்கியத்தில் பழைய காலத்தில் என்னெல்லாம் மேனேஜ்மெண்ட்ஸ் இருந்தது, மேலாண்மை இருந்தது அப்படிங்கிறத தான் தனியாக சொல்ல விரும்புகிறார் அவர். இப்போ நேர மேலாண்மை பார்க்கலாம். மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போது உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு என்பது கனவு. அவன் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
கண்ணை மூடுனான்னு சொன்னால் இன்னொரு கும்பல் வந்து இவங்களை தட்டி சாப்பிட்டுட்டு அவனுங்க அதை இவங்க சேர்த்து வச்ச அத்தனை சொத்து, அவங்க உருவாக்கி இருந்த ராஜ்யம் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இருந்தது. அவனது பொழுது உணவு தேடுவதிலேயே கழிந்தது. விரைவாக வேலை செய்யக்கூடிய பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. நாமளே எல்லாத்தையும் எப்படி வெப்பன்லேருந்து இன்றைக்கி நம்மளுடைய உணவையும் நம்மளுடைய தேவைகளையுமே நாம் செய்கிறது கிடையாது, எல்லாமே மிஷின்ஸ் தான் செய்யுது. நான் ரொம்ப விளக்கமாக அதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் அத்தகைய காலகட்டத்தில் அத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அதனால் நான் விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் போர் செய்கிறதுக்கு கருவிகள்லேருந்து எல்லாமே அவன் தான் அவன் தான் செய்யணும். கருவிகள் கூட அவனே தன் கையால் செய்யணும். எல்லாமே கையால் செய்து அவர்களே செய்து தான் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால் அவனுக்கு ஓய்வு என்பது இல்லாமல் இருந்தது. பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகள் என்னைக்கு வந்ததோ அதில் இருந்து தான் மனிதனுக்கு அந்த ஓய்வு, ரெஸ்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சது. மற்றதை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு நேரம் கிடைத்தது. அவனுடைய ஓய்வு நேரம் சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நேரம் அதே 24 மணி நேரம்தான். அதை நீ எப்படி பயன்படுத்துகிற, அதில் எத்தனை மணி நேரத்தை உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய வளர்ச்சிக்காக, புரியுதா, உங்களுடைய வளத்திற்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதில் அப்படி உருவாக்கியவர்கள் தான் வரலாற்றில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் 24 மணி நேரம் போயிடும். காலம் யாருக்காகவும் நிற்காது, போயிட்டே இருக்கும், உருண்டோடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு க்ஷணம் கூட திருப்பி பெற முடியாதது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்திலேயே நேரம் மட்டும்தாம்மா, காலம் மட்டும்தான். நீ இழந்த ஒவ்வொரு செகண்டும் இழந்தது தான், அதை திருப்பி நீ பெறவே முடியாது ஒரு காலத்திலும். அதனால தான் சொல்கிறோம், அது ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப 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 ஒரு பாதுகாத்து நாம் பயன்பாட்டோடு பயன்படுத்த வேண்டிய, அறிவோடு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை மன அடுக்குகளில் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த லேயர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, தாட் லேயர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, என்ன அலைகள், என்ன தட்டுகள்ங்கிறது அதுதான். நினைவுகள், நம்மளுடைய நினைவை தட்டுகள்னு சொல்லுவோம். என்னென்னா ஒவ்வொரு நினைவும் அப்படியே மனசில் படிஞ்சுக்கிட்டே வரும், தட்டாக அப்படியே மேலே 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 அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். அதை நீ எதை ரொம்ப சீரியஸான நினைவாக நீ வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது மேலோங்கி நிற்கும். அசால்ட்டாக விடுற நினைவுகள் எல்லாம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே நமக்கு மறந்து போயிடும். மறதின்னு ஒன்று ஆண்டவன் படைச்சிருக்கான் இல்லையா, மறந்து போயிடும். அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதும் இன்றைய பொழுதை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை திட்டமிடுதல் வேண்டும். ஒவ்வொரு நாளையும் திட்டமிடணும். எல்லாரும் இவங்க தான் அவங்க தான்லாம் இல்லை, அவங்கவுங்க லெவலில் எல்லாருமே அவங்க நாளை திட்டமிட்டால் அவங்கவுங்க பொழுதை அவங்கவுங்க பயனுள்ளதாக, உபயோகமுள்ளதாக கழிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. நீ எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி, உன் நேரத்தை திட்டமிடவில்லை என்றால் இப்படி போயிடும் காலம். திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நான் என்ன பண்ணினேன் இவ்வளோ காலம் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு காலம் ஓடி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கணும். பல நேரங்களில் போர்களில் குறைவான படை வீரர்களுடன் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதனை வள்ளுவர் ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தை தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும் என்று அழகாக தெளிவுபடுத்துகின்றார். எந்த இடத்திலும் நாம் வள்ளுவரை நினைக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்த பற்றியும் ஒரு தீர்க்கதரிசி, எல்லாத்த பற்றியும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லிட்டாரு? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம்னா உலகம், உலகமே உனக்கு அடிமையாகணும்னு நினச்சாலும் அது கூட கைகூடும், அதுவும் நடக்கும். எப்போ?
எப்போ உன்னுடைய நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி உன் கால நேரத்தை அறிந்து நீ செயல்பட்டால், அதை புரிஞ்சு நீ செயல்பட்டால் உனக்கு ஞானம் கூட கைகூடும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். ஸோ நம்ம எப்படி திட்டமிட்டு அதை செயல்படுத்துகின்றோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். திட்டமிடுதலோடு நிறுத்தி விட்டுறக்கூடாது. எல்லோரும் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி எந்திரிச்ச உடனே இதெல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க. பரீட்சைக்கு முன்னாடி நம்ம இந்த டைம் டேபிள் படி இப்படி 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 படித்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் எல்லாம் திட்டமிட்டுருப்பீங்க. ஆனால் செயல்பாடு காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தொடங்கி நம்ம அதுக்கப்புறம் விளையாட்டில் நிறைய நேரங்களை செலவு பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி உள்ளதையும் சேர்த்து நாளைக்கு படிச்சுக்கலான்னு மறுபடியும் எங்கே நின்னீங்களோ அதே இடத்துல தான் வந்து நிற்பீங்க. இல்லையாம்மா? நடக்குதா இல்லையா இது? எனவே திட்டமிட்டால் மட்டும் போதாது, கண்டிப்பாக ஒரு வைராகியத்தோடு அதை நம்ம செயல்படுத்தவும் வேண்டும். ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் அட்டவணையே தருகின்றார். புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடை யாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வியக்கின்றார். கடை யாமம்னா என்ன? நடுநிசிங்கிறது 12 மணி, ராத்திரி 12 மணி. அதுவும் தாண்டி யாமம் அப்படிங்கிறது அந்த 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ கூட கண்ணை மூடாமல் நாட்டு சிந்தனையோடு எப்படி படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு கண் விழித்து இருந்தானாம் ஒரு மன்னன். யார்? சோழன் நலங்கிள்ளி. அவனை வியந்து பாடுகின்றார் கோவூர் கிழார். என்ன பாடுறாரு? பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோன், எந்தை என் தென்கிணை குரலே அப்படின்னு வியக்கின்றார். எல்லாரும் தூங்குறாங்க. சாமத்தில் அத்தனை பேரும், பறவைகள்லேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு, உலகமே தூங்குது. ஆனால் இவன் மட்டும் கண் விழித்து மக்களை பற்றிய சிந்தனையோடு, தன் நாட்டை பற்றிய சிந்தனையோடு சதா சிந்தித்து கொண்டே இருக்கின்றானே என்று அவனை பார்த்து வியந்து பாடியிருக்கின்றார் என்று இந்த புறநானூற்று பாடல் கூறுகின்றது. திட்டமிட்டு கொண்டிருப்பார் மனசுக்குள்ளேயே, எதை எப்போ செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அதனால தான் தூக்கம் வந்திருக்காது. சீனத்தில் புழங்கும் உருவக கதையொன்று நேர மேலாண்மை பற்றி கூறுகின்றது. சீனத்தில் யாங்சோ என்கிற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் தீரராக இருந்தனர். நீச்சல் வீரர்களாக இருந்தாங்களாம். நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது. அங்கு ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும்போது மழை பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது. அவங்களாம் ரொம்ப நாட்களாக நல்ல நீச்சலை பயின்று கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஸோ திடீர்னு என்ன ஆகுது, இவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த மழை வெள்ள ஓட்டத்தில் அந்த படகு கவிழ்ந்துடுது. அனைவரும் நதியில் விழுந்து நீச்சல் அடிக்க ஆரம்பித்தனர். படகு கவிழ்ந்துட்டதுனால வேறு வழியே இல்லை, இவங்க நீந்தி தான் கரையேற வேண்டும், இல்லைன்னா தண்ணிக்குள்ளே முங்கி சாக வேண்டியதான். அவர்களில் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இருந்தான். இதில் பெஸ்ட்டுன்னு ஒருத்தன் எப்போவுமே இருப்பானே, எந்த ஒரு கூட்டத்திலும் ஒரு திறமை வாய்ந்தவன் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பானே. அப்படி ஒருத்தனும் அதில் இருந்தான். அவர்களில் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இருந்தான். ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். யூஸ்வலாக அவன் ரொம்ப நல்ல நீச்சல் அடிப்பான், மற்றவர்களை விட மிக திறமைசாலி. ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரியல, நீந்தி வரும்போது அவன் ரொம்ப சிரமப்படுறான், தத்தளிக்கிறான், நீந்த முடியாமல் தத்தளிக்கிறான். ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய்? நீ அதிசிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினவினர். தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாக இருந்தது. நம்மளெல்லாம் விட நல்லா நீச்சல் அடிக்கக்கூடியவன், அவன் என்ன இப்படி தத்தளிச்சுட்டு கிடக்கிறான், நீந்துறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு வியப்போடு கேட்டார்கள். அப்போ அவன் சொன்னான், நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கின்றேன், அதனால் தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை அப்படின்னு சொன்னான். கச்சைன்னா என்ன தெரியுமா? இடுப்பில் ஒரு சுருக்கு பையில் 1000 பொற்காசுகளை அவன் கட்டி சுமந்து கொண்டு போகிறான். வெயிட் இல்லை அது, அதை கட்டி சுமந்து கொண்டு போகிறான். அதனால் அவனால்
நீச்சல் அடிக்க முடியலை. வெயிட் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் இல்லாமல் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு லேசாக இருக்கும் உடம்பு, அதிக வேகமாக நீச்சலும் அடிக்கலாம். இது ஒரு அடிப்படை உண்மை நீச்சல் அடிக்கிறதுக்கு. இவனுக்கு அது தெரிந்திருந்தும் அந்த காசின் மீது உள்ள மோகத்தினால் அதை அவள் தெரியாமல் அப்படியே கட்டிட்டு அதோடைய அந்த வெயிட்டோடையே நீச்சல் அடிக்கிறான். அதனால தான் அவனால் நீச்சல் அடிக்க முடியல. அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நீந்தி கரைசேர் என மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் அவன் தன் அரிய உயிரை நீத்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ நமக்கு உயிர் தான் முக்கியம், உயிரோடு இருந்தால் எவ்வளோ காசு வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், அதனால் உனக்கு எது எப்போ எது முக்கியங்கிறது உனக்கு முதல்ல புரியணும், இப்போ நீ நீந்தி கரையேறணும், அதை வந்து கழட்டி தூர எறிஞ்சிட்டு வா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு மனசு இல்லை. 1000 பொற்காசுகளாச்சே, 1000 பொற்காசுகள் தர்மி சொன்ன மாதிரி. அதனால் அவனால் கழட்டி எறிய மனசு இல்லை. கடைசியில் என்ன ஆயிட்டான், அது தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்துட்டான். அதனால் எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில் தான் வாழ்வின் வெற்றி அடங்கி இருக்கின்றது. விளையாட போகணுமா இல்லை இங்கே உட்காந்து படிக்கணுமா, வீட்டில் உட்காந்து படிக்கணுமா இல்லை வெளியில் போய் விளையாட போகணுமா, இல்லை வெளியில் போய் நண்பர்களையோடு கூடி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு சந்தோஷமாக பொழுத போக்கணுமா, இல்லை நான் திட்டமிட்டபடி என்னுடைய வீட்டில் உட்காந்து என் பாடங்களை நான் படித்து முடிக்கணுமா. டெசிஷன் மேக்கர்ஸ் யார்? நீங்கள் தான். அப்போ அந்த தருணத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் வெற்றி. சிம்பிளாக சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில் தான் வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கின்றது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இந்த சீனக்கதை சொல்கிறது. ஸோ எப்போ நாம் எதை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கணம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. அதனால் புத்திசாலிகளாக முட்டாள்களாக செயல்படாமல் புத்திசாலிகளாக யோசித்து எது முக்கியங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா இது அடுத்தவங்க சொல்லியாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். அம்மா அப்பாவோ இல்லை ஆசிரியர்களோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கோபம் வரும், பிடிக்காது. அப்போ நீங்களே சிந்தியுங்க, நீங்களே சிந்திச்சு உங்கள் தலையெழுத்தை நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க. சரியாம்மா? அடுத்தது வேளாண் மேலாண்மை, அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட்டு. வேளாண்மையில் வந்து உங்களுக்கு திட்டமிடுதல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதை ஒரு கல்வியாக நம்ம இப்போ அதுவும் மாற்றியாச்சு, அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட்டுன்னு. அதையும் ஒரு தனி பிஎஸ்சி லெவல்லேருந்தே இருக்குது, நம்ம அதையும் படிப்பாக மாற்றியாச்சு. யார் அதை படிச்சுட்டு வந்து விவசாயம் ரொம்ப கம்மியானவங்க தான் அதை வந்து படிச்சுட்டு வந்து அதை செயல்படுத்துகிறாங்க, அதை ஒரு வேலையாக எடுத்து செய்கிறாங்க. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்பராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு வறியவன்னா ஏழை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனை தான் வறியவன்னு சொல்லுவாங்க. ஒரு வறியவனுக்கு ஒரு சின்ன துண்டு நிலம் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு சாப்பாட்டுக்கே ஒரு பிடி அன்னத்துக்கே வழி இல்லாதவனுக்கு ஒரு சின்ன துண்டு நிலம் கிடச்சிருச்சுன்னா அவன் கண்ணும் கருத்துமா அதை எப்படி பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து அதில் உழைத்து அவன் வருமானத்தை ஈட்டிக்கொள்வானோ அதை போல கண்ணும் கருத்துமாக தன்னுடைய நாட்டை பாதுகாத்தானாம் தசரதன் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். சரியா? வறியவன் ஒருவன் தன் சிறு வயலை பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் பாதுகாத்து மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். மனமே ஒரு வேளாண்மைக்கு உட்பட்ட மேலாண்மையுடையதே. மனம், நம்ம மனசு இருக்கு இல்லையா, அதுவே வந்து மேலாண்மைக்கு உட்பட்டது தான், மேனேஜ்மெண்டல் தான். எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. மனசு எப்படி இருக்கணுமா? இன்சொல் விளை நிலமாக, இன்சொல் விளை நிலமாக. விளைநிலம் அப்படிங்கிறது என்ன? விளைச்சலை தரக்கூடிய நன்சை நிலம். அந்த நன்சை நிலமாக எதை உருவகம் பண்ணுறாங்க? இன்சொல், இனிய வார்த்தைகள்.
கனிவாக பேசுதல் என்பதை விளைநிலமாக கொண்டு ஈதலே வித்தாக. ஈதல்னா என்ன? பிறருக்கு கொடுக்கிறது. கைமாறு கருதாமல் கொடுத்தலே ஈதல். அந்த ஈதல் என்பதை வித்தாக, அந்த விளை நிலமாகிய மனசில் எதை போடணுமா? வித்தாக எதை போடணுமா? ஈதல், தானம் செய்வது என்பதை வித்தாக போட்டு வன்சொல் களை கட்டு. வன்சொல்னா என்ன? கடுமையான வார்த்தைகள், மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய கடுமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை களை எடுக்க வேண்டும், அதாவது பயன்படுத்தக்கூடாது. வாய்மை எருவட்டி. உரம் வேணும்ல, மனசுக்கும் உரம் வேணும். அது என்ன? மனசுக்கான உரம் என்ன? வாய்மை, உண்மை பேசுதல், உண்மை. அதுதான் மேன்யூர், எருவட்டி, உரம். அன்பு நீர் பாய்ச்சி. தண்ணி விடணும்ல வயலுக்கு. இங்கே மனம் என்னும் வயலுக்கு எதை விடணும்? அன்பு என்ற நீரை பாய்ச்ச வேண்டும். அப்போ அறம் என்ற கதிர் தானாக முளைக்கும். அறம்னா ஒழுக்கம், ஒழுக்க சிந்தனை. அறம் என்ற கதிர் முளைக்கும். ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று அறநெறிச்சாரம் கூறுகின்றது. எனவே மனிதன் அறத்தோடு வாழ பழக வேண்டும், அறத்தோடு தான் வாழ வேண்டும். அறம் நீங்கி வாழுதல் ஆபத்து, வாழக்கூடாது. அறத்தோடு வாழணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு புரிய வைக்கின்றார்கள். என்கிற நெறியை செய்பவர்களே சிறந்த மேலாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். மேலாளர் அப்படின்னா மேனேஜர், நிர்வாகின்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டர். எதை நிர்வாகம் பண்ணணும், தலைமை தாங்கி நிர்வாகம் பண்ணணுன்னாலும், இல்லை எதை ஒரு மேனேஜர் தனக்கு கீழே உள்ளவங்களை எல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இத்தகைய சிறப்புகள் எல்லாம் இருந்தால்தான் அவனால் மேன்மை அடைய முடியும். இத்தகைய மேலாண்மைகள் அவனுக்கும் வேணும். அதனால தான் இதுக்கும் தனித்தனி படிப்பு இருக்குது இல்லைங்களா? இதுக்கும் இருக்குது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படியெல்லாம் இருக்கணும், MBAன்னு அதில் தானே படிக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸை நடத்தணும்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு தொழிலை ஆரம்பித்து நம்ம நடத்த முடியும். அதுதானே MBAன்னு படிக்கிறீங்க. புரியுதா? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தானே அது. ஸோ ஒரு நல்ல திட்டமிடுதல் இருந்தால் வாழ்க்கை செம்மையாக வாழலாம் என்ற ஒரு அரிய கருத்தை இங்கு வைத்திருக்கின்றார் இறையன்பு அவர்கள். இந்த காணொளியை இத்தோடு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.